இன்றைக்கி உலகம் முழுக்கவே இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே காடுகள் வந்து இன்றைக்கி வந்து அழிக்கப்படுது. அப்போது காடுகள் அழிக்கப்படுறதுனால வந்து நமக்கு மட்டும்தான் அதுக்கு வந்து பொறுப்பா, மற்றவர்களெல்லாம் பொறுப்பு இல்லையா அப்படின்னா, இது யார் தெரியுதோ அவங்க வந்து அந்த கதையை வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்து அதுதான் உண்மையான விஷயமா இருக்கும். அப்போது எனக்கு தெரிந்த ஒரு கதையை இதனுடைய பாதிப்பு என்னவா இருக்குது அப்படின்றத வந்து நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பாக எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்ச, நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், எனக்கு கிடைச்ச அறிவு எல்லாமே பிறருக்கு கிடைத்த அனுபவங்களிலிருந்து அவர்கள் வந்து தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து உயிர் போயும் இந்த அறிவை இந்த சமூகத்துக்கு வந்து தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனுடைய பிரதிநிதியாக தான் நான் இருக்கிறேன். அப்படின்போது நான் கண்ட இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகள், அமேசான் காடு உட்பட எல்லா காடுகள்லையும் உள்ள நுழைஞ்சு இந்த மக்களை வந்து பழங்குடி மக்களை வந்து அப்புறப்படுத்துவதும் அவர்களை கொல்லுவதும் அங்கே இருக்கிற கனிம வளங்களுக்கு இது பண்ணுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் வெட்டுண்ட ரத்த நாடங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதிர்வெளியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அந்த வெட்டுண்ட ரத்த நாளங்கள் வந்து பாரதி புத்தலாயம். வெட்டுண்ட ரத்த நாளங்களில் வந்து அவர் சொல்லுவார், அந்த நாடு வந்து இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுக்க அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளுடைய எண்ணெய் வளம், கனிம வளங்களுக்காக தோண்டப்பட்ட சுரங்கங்கள் வந்து ஒரு 5000லேருந்து ஒரு 10,000 எலிவலை போல் என் கண்டம் வந்து தெரியுது, என் நாடு தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அதை மாதிரி அங்கெல்லாம் சுரண்டி முடிச்சுட்டு தான் அப்போ இங்கே வந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு நாடு அழிவது மூலமாக, இப்போ வந்து ஒரு மண் அழிவது மூலமாக முதலாளிகளுக்கு பாதிப்பு இல்லையா, மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லையா, ஏன் பழங்குடி மக்களுக்கும், ஏன் விளிம்பு நிலை மனிதர்கள் மட்டும் இதுக்காக போராடுறாங்கன்னா, இந்த நாட்டில் எது நடந்தாலும் சரி, அது போர் நிகழட்டும், அது வெள்ளமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், எது நிகழ்ந்தாலும் அதனுடைய முதல் தாக்கம் வந்து அந்த நாட்டினுடைய விளிம்பு நிலை மனிதர்களை தான் அது வந்து தாக்கும். அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு விளிம்பு நிலை மனிதனுடைய பிரதிநிதியாகவும் விளிம்பு நிலை மனிதனாகவும் இருக்கிற பட்சத்தில் இது இந்த மண்ணினுடைய ஏறக்குறைய இந்த மக்கள் தொகையில் வந்து ஏறக்குறைய மக்கள் தொகையில் பாதியாக இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள், அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இது என்ன மாதிரியான பின்விளைவை உண்டாக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு கதையின் மூலமாக, ஒரு வாழ்க்கையின் மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம்.